ஒத்த பாட்டில் சோலிய முடிச்சிட்டாப்ல. இனிமேலாவது இது நடக்குதான்னு பாப்போம். தரமான மெசேஜ், வீடியோ படு வைரல். மனிதர்கள் செய்யும் சிறு சிறு தவறுதான் சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிக்கிறது. அந்த வகையில் நாம் வெளியில் சென்றால் தண்ணீர் பாட்டில் வாங்கி குடிப்பது வழக்கம். அப்படி குடிக்கும் பாட்டிலை எத்தனை பேர் குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறீர்கள்? குப்பை தொட்டி இருந்தும் வெளியில் தான் வீசுவோம். அது பிற்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததியும் தான் பாதிக்கும். ஏனென்றால் சுற்றுச்சூழலை அவ்வளவு மாசுபடுத்தும் பிளாஸ்டிக். இதைத்தான் சமூக வலைதளத்தில் ஒரு நண்பர் தான் செய்யும் தவறு தன்னையே வந்து முடியும் என்பதை மிகச் சிறப்பாக வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழல், உடல் நலம் மற்றும் சமூகத்தில் பல்வேறு தீமைகள் ஏற்படுகின்றன. இதற்கான முக்கியமான காரணங்களை பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்கள் புறக்கணிக்கப்பட்டால் அவை அழிந்து போக பல நூற்றாண்டுகள் ஆகும். பல பிளாஸ்டிக்குகள் முழுமையாக மங்கவில்லை என்றால் மண்ணில் மைக்ரோ பிளாஸ்டிக் உருகி நீர்நிலைகளில் கலக்கின்றன. பிளாஸ்டிக் பாட்டில்கள் தண்ணீரிலும் கடல் சூழலிலும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. கடலில் பிளாஸ்டிக் மாசு விலங்குகளின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது. இதனால் பறவைகள், மீன்கள் உள்ளிட்ட கடல் உயிர்கள் பிளாஸ்டிக் உட்கொள்ள அது அவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறது. பிளாஸ்டிக் பாட்டில்களில் பொதுவாக பிஸ்பெனால் ஏ போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் தண்ணீரில் கலந்து உடலின் ஹார்மோன்கள் மற்றும் எண்டோக்ரைன் முறைகளை பாதிக்கக்கூடும். இது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தானது. பிளாஸ்டிக் பாட்டில்களை நீண்ட நேரம் பயன்படுத்தினால் பாட்டில்களின் உள்ளேயே வேதிப்பொருள் தடவல் மற்றும் மாசு உண்டாகி அதை குடிக்கும் போது உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். இதனை குறைக்க பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்த்து மறுசுழற்சி செய்யக்கூடிய உலோக பாட்டில்கள் அல்லது கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்துவது சிறந்ததாகும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.